Welcome to all. Now we are going to see about final account. The following are the balance extracted from the books of Mrs. Suguna as on 31st March 2004. Debit balance, credit balance, drawings 40,000, cash at bank 17,000, cash in hand 60,000, wages 10,000, purchase 20,000, stock 31st 3 2003 60,000, building 1 lakh, sundry debtors 44,000, bills receivable 29,000, rent 4,500, commission 2,500, general expenses 8,000, furnitures 5,000, suspense account 5,000. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து டெபிட் பேலன்ஸில் வந்துச்சு அப்படின்னாக்க பேலன்ஸ் ஷீட்டோட அசட் சைடில் காமிக்கணும். கிரெடிட் சைட் கேபிட்டல் 2 lakh, சேல்ஸ் 1,60,000, சந்திரி கிரெடிட்டர்ஸ் பர்பல கடைனிந்தோ 45,000. வேறு ஸ்டாக்குன்னு அதாவது சுகுணாவோடது பார்த்தீங்கன்னாக்கா 31st March 2004 இயர் எண்டிங்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இங்கே ஸ்டாக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 31/3/2003 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த 60,000ங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக், அதாவது நம்மளோட அக்கௌண்டிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 1/4/2003 31/3/2004 வரைக்கும் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது 2003 க்ளோசிங்காக இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா, அதாவது 31/3/2003 க்ளோசிங்காக இருக்கிறது பார்த்திங்கனாக்கா 1/4க்கு ஓப்பனிங்காக வரும். அப்போ 60,000ங்கிறது தான் நம்மளுக்கு ஓப்பனிங் ஸ்டாக். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து டெபிட் பேலன்ஸாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டோட அசட் சைடில் எழுதணும். பாருங்கள், இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் க்ளோசிங் ஸ்டாக் rupees 40,000 valued as on 31st 3 2004. 31/3/2004 வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு 40,000 மதிப்புள்ளது இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் 2, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 6% டு பி ப்ரொவைடட். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 6%. இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing 5% டு பி ப்ரொவைடட். அது 4, depreciate building at the rate of 10% per annum. பில்டிங் மதிப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10% வந்து தேய்மானம் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 5, ரைட் ஆஃப் பேட் டெட்ஸ் ₹1000. பேட் டெட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ₹1000. 6, wages yet to be paid ₹500. Prepare trading and profit and loss account and balance sheet as on 31st March 2004. நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட், ட்ரேடிங் அண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், வியாபார லாப நட்ட கணக்கு. ஃபார்மேட் பண்ணுங்கள். டெபிட்டு கிரெடிட் எழுதினா சென்ட்ரல் அது எழுதிக்கணும். பர்டிகுலர்ஸ் ரூபீஸ், பர்டிகுலர்ஸ் ரூபீஸ். பாருங்கள், 2 ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா 60,000 இருக்குது. 2 பர்ச்சேஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 20,000 இருக்குது. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துருந்தாங்கன்னா லெஸ் பண்ண, இல்லை பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுக்கல, டேரெக்டாக நம்ம அவுட்டர் காலத்தில் காமிச்சாச்சு. அடுத்தது பாருங்கள், வேஜஸ்னால் கூலி. வேஜஸ் அதில் அவுட்ஸ்டாண்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஆட் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ், அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லிட்டு காமிச்சு ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் காமிச்சாச்சு. இப்போ இதே ப்ரீபெய்டு வேஜஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா லெஸ் ப்ரீபெய்டு வேஜஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்கணும். இதில் அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்கிறதுனால நம்ம ஆட் பண்ணி காமிச்சாச்சு. வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னா ஃபியூவல் அண்ட் பவர் இது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தாக்கா எதுவுமே இல்லை. ஸோ அதனால் டெபிட் சைடு அவ்வளோதான். கிரெடிட் சைடு பாருங்கள். கிரெடிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் க்ளோசிங் ஸ்டாக் தான் இருக்கும். சேல்ஸ் பை சேல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1,60,000 இருக்குது. அதிலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ரிட்டர்ன் இருந்தால் நம்ம ரிட்டர்னை லெஸ் பண்ணணும். இந்த இதில் வந்து ரிட்டர்ன் இல்லாதனால அவுட்டர் காலத்தில் அப்படியே காமிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பை க்ளோசிங் ஸ்டாக்ங்கிறது பார்த்தீங்கன்னா 40,000. இப்போ அதில் வந்து ஓப்பனிங் ஸ்டாக்ங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட டெபிட் சைட்லையும், க்ளோசிங் ஸ்டாக்ங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைட்லையும், பேலன்ஸ் ஷீட்டோட அசட்லையும் நம்ம காமிக்கணும். இப்போ அவ்வளோதான், இந்த வெளியே முடிஞ்சிருச்சு. கிரெடிட் சைடை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ், அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் க்ளோசிங் ஸ்டாக் அது தான் வரும்.
அவ்வளோதான் இது முடிஞ்சிருச்சு. அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 2 லேக்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கிரெடிட் சைடில் தான் அதிகமாக இருக்குன்னா இதுதான் இன்கம் சைடு 2 லேக். இந்த 2 லேக்ங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் நேராக எடுத்து இங்கே எழுதிடுறோம். எழுதுனதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட டோட்டல் 60,000 20 80,000 ப்ளஸ் ஒரு 10,500 90,500 90,500லேருந்து 2 லட்சம் போச்சு அப்படின்னாக்கா 1,09,500. இந்த 1,09,500 என்ன அப்படின்னாக்கா மொத்த லாபம் கிராஸ் ப்ராஃபிட். இப்போ வந்து நம்ம கிராஸ் ப்ராஃபிட் மட்டும் கேட்டாங்கன்னா இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்டு டு அதாவது கிராஸ் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ அடுத்தது பாருங்கள் இது கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இங்கே எழுதலை. ஏன் எழுதலை அப்படின்னா ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட் மேலே ஹெட்டிங்கில் காமிச்சதுனால இங்கே எழுதுனுங்கிறது கிடையாது. பாருங்கள் அங்கே இருக்க கிராஸ் ப்ராஃபிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட கிரெடிட் சைடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. பை கிராஸ் ப்ராஃபிட் ப்ரா டவுன் எவ்வளோனா 1,09,500ன்னு காமிச்சாச்சு. இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னாக்கா ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்திருக்கு. பாருங்கள் ரெண்ட்டு சொல்லியிருக்காங்க வாடகை. ஃபேக்ட்ரி ரெண்ட் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட், ஜென்ரலாக ரெண்ட்டுனாக்கா P&L அக்கௌண்ட். டு ரெண்ட்டு 4,500. அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கணும். டு கமிஷன், ஜென்ரலாக கமிஷன் சொன்னாங்கன்னா அது எக்ஸ்பென்சஸாக இருக்கும். டு கமிஷன் 2,500. டு ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் ஏதோ பொதுவான செலவுகள்னு சொல்கிறாங்க, ஒரு 8,000 சொல்லியிருக்கிறாங்க. டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 8,000. கேபிட்டலுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 12,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் ஆன் பில்டிங். பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிப்ரிசியேஷன் சொல்லியிருக்காங்க. பில்டிங்கோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னாக்கா 1 லேக் சொல்லியிருக்காங்க. 10%ங்கிறப்ப 10,000. அதில் டிப்ரிசியேஷன் வேல்யூ எவ்வளவோ அதை மட்டும் தான் நம்ம காமிக்கணும். டிப்ரிசியேஷன் ஆன் பில்டிங் வந்து 10,000. பேடெட்ஸ். பேடெட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா டெட்டார்ஸில் வந்து நம்ம டெட்டார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேடெட்ஸ் லெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற வேல்யூ. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பேடெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒரு 1000 ரூபா சொல்லியிருக்காங்க. அந்த 1000 ரூபாயை நம்ம இங்கே அந்த அங்கே அட்ஜஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை மட்டும் தான் நம்ம காமிக்கிறதெல்லாம் நம்மளுக்கு லாஸுங்கிறதுனால. வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா வேறு எதுவுமே இல்லை. கிரெடிட் சைடு பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், எடுப்பு மீதான வட்டி. எடுப்பு மீதான வட்டி அப்படிங்கிறத பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா நான் அது வட்டி கொடுக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸுக்கு இன்கம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் 2,000 அதை வந்து கிரெடிட் சைடில் நம்ம காமிக்கிறோம். இப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 1,11,500. 1,11,500ங்கிறது பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் தான் இருக்குது. அந்த டோட்டல் எடுத்து அப்படியே டெபிட் சைடில் 1,11,700 எழுதியாச்சு. 1,11,500 நம்ம எழுதியாச்சு. இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு இந்த 4,500 2,500 8,000 12,000 10,000 1,000 இந்த இதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் இதை கூட்டி இந்த இதில் லெஸ் பண்ணணும் அப்படின்னாக்க நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட்டுங்கிறது கிடைக்கும். இந்த நெட் ப்ராஃபிட்டுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சது இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா கிராஸ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சது. இந்த நெட் ப்ராஃபிட் வந்து எங்கே போகுது அப்படின்னாக்க நெட் ப்ராஃபிட் எங்கே போகுது அப்படின்னாக்க ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து படுதா பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். பேலன்ஸ் ஷீட்டில் டெபிட் கிரெடிட் காமிக்கக்கூடாது. லைபிலிட்டி அசெட், லைபிலிட்டி சைடு, அசெட்ஸ் அதாவது பொறுப்புகள் சைடு, சொத்துக்கள் சைடு. பாருங்கள் லைபிலிட்டியில் ஃபஸ்ட் ஒன் கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னா 2 லேக் சொல்லியிருக்காங்க. ஆட் நெட் ப்ராஃபிட் அதில் வந்திருக்கனால 73,500. நெட் ப்ராஃபிட் வந்து 73,500. இப்போ ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னாக்க 2,73,500 2,73,500. இப்போ அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை வந்து என்ன பண்ணோம்னா இதோட ஆட் பண்ணிக்கணும். அதாவது நெட் ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணிக்கணும். கேபிட்டலோட ஆட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 12,000. இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 2,85,500. இது எங்கே போகும்னா P&L அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போயிருக்கும். அதுதான் நம்ம முன்னாடியே பார்த்தது அது. அப்போ இதை ஆட் பண்ணோம்னா 2,85,500. அதில் இருந்து லெஸ் டிராயிங்ஸ், எடுப்பு டிராயிங்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 40,000. அப்போ அதுலேருந்து லெஸ் பண்ணோம் அப்படின்னா 2,45,500. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அதையும் நம்ம லெஸ் பண்ணிக்கணும். லெஸ்
இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 20,000 சாரி 2,000. அதை இப்போ வேறு எதுவுமே இல்லை. இப்போ லெஸ் பண்ணணும் அப்படின்னாக்க 2,43,500. அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரி கிரெடிட்டார்ஸ் ஆர் பற்பல கடனீந்தோ எவ்வளோனா 45,000. அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ், நம்ம ஏற்கனவே வேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணி காமிச்சிருக்கிறோம். அந்த இது நம்ம வந்து லைபிலிட்டி சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே காமிக்கணும். அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 500. இந்த சைடு முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டோட அசட் சைடில் பாருங்கள், சொத்துக்கள் சைடில் கேஷ் இன் ஹேண்ட், கையிருப்பு ரொக்கங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு 60,000 இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கேஷ் அட் பேங்க் 17,000 17,000. பில்ஸ் ரிசீவபிள்ங்கிறது எவ்வளோ இருக்குன்னா 29,000. அடுத்தது பார்த்திங்கன்னா டெட்டார்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 44,000. டெட்டார்ஸ்லேருந்து பேட் டெட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. பேட் டெட்ஸ் நம்ம ஒரு 1,000 லெஸ் பண்ணணும் அப்படின்னா 43,000ங்கிறது நெட் கிரெடிட், அதாவது குட் டெட்டார்ஸுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 40,000. க்ளோசிங் ஸ்டாக்ங்கிறது பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டோட அசட் சைட்லேயும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைட்லேயும் நம்மளுக்கு வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா பில்டிங் பார்த்திங்கன்னா 1 lakh சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான டெப்ரிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ டெப்ரிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 சொல்கிறாங்க. 10% கொடுத்தாங்கன்னா 10,000. அப்போ டிப்ரெஷன் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 90,000ங்கிறது பார்த்திங்கன்னா குட் பில்டிங். டிப்ரெஷன் போக உள்ள வேல்யூ எவ்வளோனா 90,000. ஃபர்னிச்சருங்கிறது பார்த்திங்கனாக்கா 5,000. அடுத்து என்ன சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். இந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் ஏதாவது டேலி ஆகாமல் இருந்திருக்கும். ட்ரையல் பேலன்ஸ் நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸில் வந்து 2 சைடும் டோட்டல் ஒன்றா வந்துச்சு அப்படின்னாக்க பேலன்ஸ் ஷீட் கண்டிப்பாக டேலி ஆகணும். அப்படி பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகலைனாக்கா நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த சம்மன் என்ன சொல்லிருக்காங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது டெபிட் சைடில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்னென்னா ட்ரையல் பேலன்ஸ் ஏதோ டேலி ஆகாமல் இருந்திருக்குது. அப்போ ட்ரையல் பேலன்ஸில் டெபிட்டில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டோட அசட் சைடில் காமிக்கணும். கிரெடிட் சைடு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டோட லைபிலிட்டி சைடில் காமிக்கணும். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னா அனாமத்து கணக்கு, அதாவது ஜேர்னல் என்ட்ரி போட்டிருப்போம், லெஜர் போட்டிருப்போம். அது ரெண்டையும் ஜேர்னல் வந்து லெஜர் எடுத்து எழுதி லெஜரில் வந்து நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். அப்போ அதை வந்து டேலி ஆக்கணும் அப்படின்னாக்கா அனாமத்து கணக்கு வந்து கிரியேட் பண்ணணும். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் அப்போ ட்ரையல் பேலன்ஸ் வந்து டேலி ஆகும். ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆனால் தான் பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு பேலன்ஸ் இது ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் சைடில் கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டோட அசட் சைடு வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஒரு 5,000. இப்போ 2 சைடு டோட்டல் போட்டோம் அப்படின்னாக்க 2,89,000 2,89,000. 2 சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலை வந்து டேலி ஆகணும். ஆனால் பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டிஃப்ரென்ஸ் வரலாம், P&L டிஃப்ரென்ஸ் வரலாம். ஆனால் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் வந்து டேலி ஆகணும். ஒரு இது செலவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ஒன்று கொடுத்துருக்குறேன்னா ஒன்று நம்மளுக்கு வந்திருக்கும், ஒரு பொறுப்பு இருக்குதுன்னா ஒரு சொத்து இருக்கும், இந்த மாதிரி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் வந்து டேலி ஆகணும் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும். இவ்வளோதான் இதை பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ.